I want to wish you all a very, very blessed Easter. உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். The day that changed everything in our lives. இந்த நாளானது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்றத்திற்குள்ளாய் கொண்டு வந்த நாளாக இருக்கிறது. Christmas is the promise and Easter is the proof. கிறிஸ்மஸ் என்று சொல்லுவது ஒரு வாக்குத்தத்தத்தின் நாளாக இருக்கிறது. அதனுடைய அத்தாட்சியாக இருப்பது ஈஸ்டர் தினமாக இருக்கிறது. The best news that the world has ever heard is from a cemetery from Jerusalem. The tomb was empty. இந்த உலகம் கேட்டதான செய்தியிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், எருசலேமில் இருந்ததான கல்லறை தோட்டத்திலிருந்து வெளியே கடவுள் வந்ததான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. The first Easter didn't happen in a church. முதல் ஈஸ்டர் தினமானது ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கவில்லை. It happened outside a tomb where the disciples were inside a house. They were grief stricken. They were afraid. They didn't know what was going on. They were wondering what was going on around them. முதல் ஈஸ்டர் தினமானது கல்லறைக்குள்ளாக இருந்து நடைபெறவில்லை, கல்லறைக்கு வெளியே நடந்ததாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடும் அச்சத்தோடும் காணப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. So we are all going to be keeping things pretty biblical this Easter. இந்த ஈஸ்டர் தினத்திலும் இந்த காரியங்களை சுருக்கமாக வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் கவனிக்க போகிறோம். I just want to ask you a question. Why is the tomb so famous? இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கும்படியாக விரும்புகிறேன். ஏன் இந்த கல்லறையானது மிக பிரபல்யமானதாக காணப்படுகிறது? The pyramids of Egypt are famous because the mummified bodies are kept inside the tomb. எகிப்திலே இருக்கக்கூடிய பிரமிடுகள் மிகவும் பிரபல்யமானதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அதற்குள்ளாக இருக்கக்கூடிய எகிப்து தேசத்தினுடைய அரசர்களின் பதப்படுத்தப்பட்ட உடல்களினாலே. Westminster Abbey in London is renowned because of the bodies that are kept there of the English notables and the nobles. வெஸ்ட்மினிஸ்டர் இங்கிலாந்து லண்டன்ல இருக்கக்கூடியதான பிரபல்யமான கல்லறை எதற்காக என்று சொன்னால், மிகவும் பிரசித்தி பெற்றதான மனிதர்கள் இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு கல்லறையாக இருக்கிறபடினாலே அது ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கிறது. Muhammad's tomb is famous because of the stone coffin and the remains of Muhammad. முகமது நபி அவர்களுடைய கல்லறையானது மிகவும் பிரபல்யமானதாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்குள்ளாக அவருடைய எலும்புகள் இருக்கிறது. Taj Mahal was built in memory to a wife of King Shah. தாஜ்மஹால் என்பது ஷாஜகான் என்கிற ராஜாவினுடைய மனைவியுடைய நினைவாக கட்டப்பட்டதாக இருக்கிறபடினாலே அது பிரபல்யமானதாக இருக்கிறது. The garden tomb of Jesus is famous not because of what is inside but because it is empty. கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையானது அது ஏன் ஆச்சரியமூட்டக்கூடியதாக இல்லை என்று சொன்னால், பிரபல்யமானதாக ஆக்கப்பட்டது என்று சொன்னால், எது உள்ளே இருந்தது என்பதற்காக அல்ல, அதில் ஏதும் இல்லை என்கிற காரணத்தினால அது பிரபல்யமாக்கப்பட்டதாக. I want to repeat again. மறுபடியுமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The garden tomb of Jesus is famous not because of what it is inside but because it is empty. கடவுளாக இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை தோட்டத்திலிருந்தான கல்லறை ஏன் பிரபல்யமானதாக மாற்றப்பட்டது என்று சொன்னால், உள்ளே என்ன இருக்கிறது என்பதற்காக அல்ல, உள்ளே ஒன்றும் இல்லை என்பதற்காக அது ஆச்சரியமூட்டப்பட்டதாகவும் பிரபல்யமானதாக மாற்றப்பட்டது. A few months back I was called to speak at a funeral. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு அடக்க நிகழ்வுகளை பேசும்படியாக அழைக்கப்பட்டது. So I went back to my room to take some footnotes. என்னுடைய அறையிலே சென்று ஏதாவது நோட்ஸ் இல்லை என்று சொன்ன அதற்குரிய அதை பேசுவதற்குரிய நோட்ஸ் கிடைக்குமா என்று சொல்லி யோசித்தேன். So I was hunting all through the gospels, the 4 gospels, to find out Christ's funeral sermon. பைபிளில் இருக்கக்கூடிய முதல் 4 சுவிசேஷங்களை நான் தேடி பார்த்து ஏதாவது அதிலிருந்து பேச முடியுமா என்று சொல்லி முயற்சித்தேன். But I couldn't find any of those. ஆனால் அதிலிருந்து எதையுமே நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. Death could not exist where he was. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் எந்த அடக்கத்திற்கெல்லாம் இருந்தாரோ அங்கே மரணம் அவருடைய சந்ததியை மேற்கொள்ள முடியவில்லை. When the dead heard his voice, they sprang to life. அங்கே கடவுள் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்பட்டதோ, எந்த மரண வீட்டில் அவர் போகும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டார்களோ அங்கே மரணப்பட்டவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். It goes on to say in John 11:25 that Jesus said, I am the resurrection and the life. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன்.
we are celebrating the focal point of human history today. இன்னைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியை மனித குலத்திலே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. I want to talk about the three truths you might miss if you're just looking out for some chocolates and some Easter eggs. ஒருவேளை இன்றைக்கு ஈஸ்டர் தினத்தில் நல்ல சாக்லேட்ஸ் இல்லை என்று சொன்னால் முட்டை மாத்திரம் ஈஸ்டர் முட்டையை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக 3 முக்கிய உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் மறந்து விட்டவர்களாயிருப்பீர்கள். Paul begins by telling them that Jesus' resurrection is what holds the whole basis of our faith together. பவுல் என்று சொல்லுகிறதான கடவுளுடைய சீஷன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் கடவுளுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி ஈஸ்டர் என்று சொல்லுவது நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். That if Jesus didn't rise from the dead, then all that we believe and hold on is just empty and useless. ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை விசுவாசம் அனைத்தும் வீணாக போயிருக்கும். Further, if Jesus didn't rise from the dead, ஒருவேளை அவர் மரணத்தை விட்டு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் then Paul and all the other believers were nothing but a pack of liars. பவுலும் மற்ற விசுவாசிகளும் கடவுளை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகளும் ஒன்றுமில்லாதபடிக்கு பொய்யர்களாக மாற்றப்பட்டிருப்பார்கள். But the good news is that Paul doesn't leave us hanging. அப்ப உண்மை என்ன என்று சொன்னால் பவுல் அதோடு அங்கே நிறுத்திவிட்டு போய்விடவில்லை. Because in 1 Corinthians 15:20 it goes on to say, but now Christ is risen from the dead and has become the first fruits of those who have fallen asleep. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இவ்வளமாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார் என்று சொல்லுகிறது. I want to bring you the three truths of Easter. இந்த நாளிலே 3 உண்மைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாய் விரும்புகிறேன். Friends, I want to tell you, அருமையான நண்பர்களே, உங்களோடு கூட நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிற காரியம், if you believe in Jesus and the power of his resurrection, our sins will be forgiven. ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புவீர்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். I don't think there's a person alive that doesn't want to overdo in his life. ஒரு நாளும் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒருவரும் நான் எந்த தவறுதலையும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. But at a certain point they want to start a brand new life, leaving all the things of the past. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்குள்ளாய் கடந்து வரும் பொழுது நான் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும், என்னுடைய பழைய காரியங்களுடைய தவறுகள் எல்லாவற்றையும் நான் விட்டு புதிதாய் என்னுடைய வழியை என்னுடைய பாதையை என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புவார். All their problems, all their failures, all their bad decisions, along with all their painful memories. ஒருவேளை அவர்களுடைய தவறான தீர்மானங்கள், தவறான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பழைய கடினமான நினைவுகளின் மத்தியிலே இவைகளை புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புவார். And which they think that they have to pay for the rest of their life. ஒருவேளை என்னுடைய இந்த சூழ்நிலைக்கு தான் நான் பரிகாரம் வருகிற எதிர்காலத்தில் செலுத்த வேண்டுமோ என்ற சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வருவதற்கு இப்படி காரியத்தை செய்வார். Friends, I want to tell you, அருமையான நண்பர்களே, நான் உங்களோடு கூட சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். that Easter, the resurrection of Jesus Christ, is about having all these things forgiven and done away with. ஆகவே இன்றைக்கு ஈஸ்டர் என்று சொல்லுவது நாம் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் பரிகரிக்கப்படும்படியாகவும் மன்னிக்கப்படும்படியாகவும் தான் நாம் இதை நாம் கொண்டாடுகிறோம். When you turn on with me to the book of Colossians chapter 2 verse 13, it goes on to say, and you being dead in your trespasses and the uncircumcision of your flesh, he has made alive together with him, having forgiven you all trespasses. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவனமாய் நாம் வாசிக்க முடியும். வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். And if you turn on with me again to Colossians 2:14, it goes on to say that Jesus has wiped them out and taken them out of the way, nailing them to the cross. அதே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கூட நாம் இவ்வளவாய் வாசிக்க முடியும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து
அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று வாசிக்கிறோம். Jesus paid the full penalty for our sins on the cross. நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அதற்குரிய கிரயத்தை செலுத்தி விட்டார். He became that perfect sinless sacrifice upon the cross. பூரணமான ஒரு கிரயத்தை சிலுவையிலே கடவுள் நமக்காய் நம்முடைய பாவத்திற்காய் கொடுத்திருக்கிறார். He's taken away the fear of loneliness. நம்முடைய வாழ்க்கையில நாம் தனிமையின் பயத்தை கடவுள் சிலுவையிலே எடுத்து போட்டார். The fear of death he has taken away from us. மரணத்தை குறித்ததான பயத்தை கடவுள் சிலுவையிலே மரித்ததன் மூலமாய் நம்மிடத்தில் The fear of rejection and suppression in our life is taken it on the cross. நம்முடைய வாழ்க்கையில நாம் தள்ளப்பட்ட ஒரு சூழலை, நசுக்கப்படுகின்ற சூழல்களில் இருக்கக்கூடிய பயத்தை கடவுள் சிலுவையிலே மரித்ததன் மூலமாய் மாற்றி இருக்கிறார். He's taken away the fear of health. He's taken away the fear of sickness. He's taken away the fear of disease from our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்படக்கூடிய காரியங்கள், வியாதியை குறித்து பயப்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததன் மூலமாய் அவைகளை நீக்கி இருக்கிறார். He's taken away the fear of unknown future from us. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியாத இல்லை எதிர்காலத்தை குறித்ததான பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே கடவுள் மரித்து தீர்த்தார். He's taken away the fear of disappointment. He's taken away the fear of commitment. He's taken away the fear of failures. He's taken away the fear of poverty from our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை, நாம் அதிர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாத எல்லா சூழ்நிலைகளையும் சிலுவையிலே மரித்ததன் மூலமாய் கடவுள் மாற்றி இருக்கிறார். He's also taken away the fear of insignificance from our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமில்லாத, நிச்சயமில்லாத காரியத்தை குறித்ததான காரியங்களையும் கடவுள் சிலுவையிலே மரித்து மூலமாக எடுத்திருக்கிறார். He's also taken the fear of anxiety and worriness from our lives. நம்முடைய வாழ்க்கையில சோர்வுறக்கூடிய காரியங்களையும் கடவுள் சிலுவையிலே மரித்ததன் மூலமாய் மாற்றி இருக்கிறார். Friends, I want to tell you the first truth is, if you believe Jesus and the power of his resurrection, our sins will be forgiven. முதல் உண்மை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புவீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாய் நீங்கள் ரட்சிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். And the second truth is, if you believe Jesus and the power of his resurrection, our lives will have a meaning and purpose. இரண்டாவதாக, நீங்கள் கடவுளை இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான நோக்கத்தையும் திட்டத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். What was the Father's purpose for Jesus' death? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு கடவுளுடைய திட்டம் என்ன? When we see in John 12:47, it goes on to say, Jesus said, I did not come to judge the world, but to save the world. யோவான் என்கிற புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இவனமாய் சொல்லுகிறது, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். And it goes on to say in John 10:10, I have come that they may have life and that they may have it more abundantly. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவனமாய் சொல்லுகிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார். Jesus came not only to forgive our sins and give us eternal life, which is more than anyone could deserve, but he also wants to give us abundant life right now. கடவுள் இந்த உலகத்திலே கடந்து வந்தது பாவத்தை மன்னிப்பதற்காக மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல. இங்க வசனம் சொல்லுகிறது, அது பரிபூரணப்படவும் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். He also wants to give us a meaningful life for each one of us. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே கடந்து The reality is most of us don't live our lives today. ஆனால் இன்னைக்கு உண்மை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வதிக்கப்பட்டதான வாழ்க்கை நம்மால் வாழ முடியவில்லை. We are not just living, but we are just existing. நாம் இந்த உலகத்திலே வாழுகிறதல்ல, ஏதோ பிழைத்திருக்கிறோம், ஏதோ வாழ்ந்து ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்குள்ளாக இருக்கிறது போல இருக்கிறோம். Every day morning we get up, we have coffee, then we dress up, then we go to office, we sit in front of the computer, we work on the computer, then we come back home, then we drink coffee, watch TV, and then go back to sleep. This is what is happening every day in our life. ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுகிறோம், தேநீர் அருந்துகிறோம், நம்முடைய உடைகளை உடுத்திக்கொண்டு அலுவலகத்திற்கு கடந்து செல்கிறோம், கணினிக்கு முன்னாக உட்கார்ந்து வேலைகளை செய்துவிட்டு திரும்ப நாம் கடந்து வருகிறோம், திரும்பவும் நான் உணவு உண்கிறோம், படுக்கிறோம். இப்படிப்பட்டதான தினந்தின காரியங்களிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Others take the route of King Solomon. மற்றவர்கள் ஒருவேளை பைபிளிலே சாலோமன் ராஜா அவர்களுடைய வழியை தெரிந்து கொள்கிறார்கள். The purpose, fulfilling the purpose through pleasure.
சில நேரத்தில் நம்முடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் உலகத்தில் காணக்கூடிய ஆசாபாசங்கள் மூலமாய் நிறைவேற்றிக் கொள்கிறார். Fulfilling the purpose through prestige and power. இன்றைக்கு அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கனத்தின் மூலமாகவும் இல்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பவரின் மூலமாகவும் அவைகளை நிறைவேற்ற துணியக்கூடியவர்களாக இருக்கிறார். But what they don't see is at the end King Solomon says that all of these things are useless and empty. ஆனால் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சாலமோன் ராஜா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் கடைசியாக இவைகள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். And at last he goes on to say this is a complete waste of time. இவைகள் அனைத்தும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவையற்றது வீணான நேரம் என்று சொல்லுகிறார். But God created, my friends, created us for a purpose. நாம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஒரு நோக்கத்தோடு கூட படைத்திருக்கிறார். He has a plan for our lives even before we were born. இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே கடவுள் மிகப்பெரிய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். I want you to turn on with me to the book of Ephesians chapter 2 and verse 10. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் நீங்கள் திருப்பும்படியாக விரும்புகிறேன். It goes on to say, for we are his workmanship, created in Christ Jesus for good works which God prepared beforehand that we should walk in them. வசனம் அங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். That word workmanship or in other translation means masterpiece. அங்கே கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு என்கிற வார்த்தை வேறொரு மொழியாக்கத்தில் விடமாய் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிருஷ்டியாக சிருஷ்டித்திருக்கிறார். You know, masterpiece means a work of art. இந்த மாஸ்டர் பீஸ் இல்லை என்று சொன்னால் இந்த வடிவமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சிருஷ்டிப்பு என்று சொல்லுவது சிருஷ்டிப்பினுடைய வெளிப்பாட்டை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. What is being said is that each of us are God's unique work of art. இவைகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒவ்வொருவரும் கடவுளுடைய தனித்துவம் வாய்ந்த படைப்பில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். Therefore God has a unique plan for each one of us. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடவுள் வைத்திருக்கிறதான திட்டமும் தீர்மானமும் வித்தியாசமாக இருக்கிறது. It's not that just he has a plan, unique plan for each one of us, but he also wants to see that plan fulfilled through us. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான திட்டங்களானது ஒப்பிடப்பட முடியாத திட்டங்களாக இருக்கிறது மாத்திரமல்ல அந்த திட்டங்கள் நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். But I want to tell you friends, the tragedy is few have discovered it. இந்த ஒரு கடினமான காரியம் என்னென்று சொன்னால் ஒரு சிலரே இந்த உண்மையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். But even as we continue to grow together in the Lord, many will learn of God's unique design. ஆகவே நாம் கடவுளோடு கூட இருக்கும் பொழுது கடவுளுக்குள்ளாக நாம் வரும் பொழுது கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவ வடிவமைப்பை வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். I want to tell you my friends, everybody has got a purpose and everything that happens in our life has a purpose. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் கடவுள் தனி நோக்கத்தை கடவுள் வைத்திருக்கிறார். Even in the death of Jesus, God had a purpose. கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிக்கும் பொழுதும் அவருக்கென்று ஒரு நோக்கத்தை கடவுள் வைத்திருக்கிறார். Who was responsible for Jesus' death? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது இயேசு கிறிஸ்து மரிக்கிறதற்கு யார் காரணமாய் இருந்திருப்பார்கள்? If you look at a worldly perspective or a human perspective, some people would say it was the Roman soldiers who nailed Jesus to the cross. ஒருவேளை மனித கண்ணோட்டத்திற்குள்ளாக பொதுவான ஒரு கண்ணோட்டத்திற்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது ரோம சாம்ராஜ்யம் இல்லைன்னு சொன்னால் ரோமர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள் என்கிற கண்ணோட்டம் சிலருக்கு உண்டாகலாம். But the soldiers were doing just a job that they have done many times earlier. இந்த ரோம ராணுவ வீரர்கள் போர் வீரர்கள் அவர்கள் தங்களுடைய அரசாங்கம் கொடுத்ததான கட்டுப்பாட்டை இல்லை அவர்களுடைய காரியத்தை தான் அவர்கள் செய்தார்கள். If you go a little further down and see, they might say Jesus' crucifixion was because of Pilate's. ஒருவேளை ஒரு சிலர் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு கூட பேசலாம். ஏரோது ராஜா சொன்னபடியினாலே அவர்தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு சொன்னார் என்று சொல்லலாம். Pilate was one who failed to set Jesus free even though he knew he was just man. ஆனா பைபிளின் அடிப்படையிலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறதான முயற்சியிலே பிலாத்து தோற்று போகிறார். It goes on to say that he took a bowl of water and washed his hands
declaring that he was innocent of the blood of this just person. பைபிள்ல நாம் வேதத்திலே என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு அவரிடத்திலே கடந்து வந்து அவருடைய ஒப்புதலை கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த மனிதனிடத்தில் எந்த தவறும் எந்த குற்றமும் நான் காணவில்லை என்று சொல்லி பாத்திரத்தை எடுத்து தன்னுடைய கையை கழுவுகிறதாக நாம் வாசிக்கிறோம். Or some may go on to say that it was Jewish leaders who handed Jesus over to Pilate. ஒருவேளை ஒரு சிலர் இவனமாய் யோசிக்கலாம், இவனமான கண்ணோட்டத்திலே பார்க்கலாம், ஒரு யூத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவிடத்தில் கொலை செய்தவர்கள் கொண்டு கொடுத்தார்கள் என்று. Because Jesus refused to accept their legalistic, compassionless, religious obedience to rituals and laws. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த யூத சடங்கு சம்பிரதாயங்களை அவர் எதிர்த்தவராக, நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை எதிர்த்தவராக காணப்பட்டார் என்பதனாலே என்று சொல்லி யோசிக்கலாம். If you go further back, you can also say that Judas was the one to be blamed. ஒருவேளை வேதத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது யூதாஸ்காரியோத்து, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவனான யூதாஸ்காரியோத்து தான் அதற்கு காரணம் என்கிற கண்ணோட்டம் நமக்கு உண்டாகலாம். Because he sold Jesus for 30 silver coins. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு அவன் காட்டி கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். It was just the price of a slave. ஒரு அடிமையை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு விலையாக அது இருக்கிறது. Actually, while each of these people were involved, but none of them were to blame for the crucifixion of Jesus. இவர்கள் அனைவரும் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடிய நிகழ்வுக்குள்ளாக இருந்தாலும் இவர்கள் யாரும் இதற்கு காரணமானவர்களாக இருக்க முடியாது. The death of Jesus was an event that had been planned in the mind of God even before the creation of this world. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்து மனித பாவங்களுக்காய் மரிக்கப்பட வேண்டும் என்பது இந்த உலகம் ஸ்தாபிப்பதற்கு முன்பதாகவே, உலகம் அஸ்திவாரப்படுவதற்கு முன்பதாகவே நிர்ணயிக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. The cross was the God's plan from the start. ஆகவே சிலுவை என்று சொல்லுவது கடவுளுடைய திட்டமாகவும் அது மனித குலத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தின் ஆரம்பமாகவும் இருக்கிறது. Jesus has to die so that God's redemptive plan could be fulfilled. என்று சொன்னால் கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து மரிப்பதன் மூலமாய் இந்த மனித குலத்திற்கு கடவுள் வைத்திருந்ததான திட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. The Bible says in John 10:10, வேதவசனம் விடமாய் சொல்லுகிறது, யோவான் 10:10 விடமாய் சொல்லுகிறது, I have come that they may have life and that they may have it more abundantly. வசனம் இவனமாய் அங்கே சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படும் வந்தேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். Jesus came not to forgive our sins, not only to forgive our sins and give us eternal life, which is more than any of us deserve, but he also wants to give us abundant life right now. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவ பரிகாரியாகவும் பாவத்திற்கு விமோசனம் கொடுக்கக்கூடியவராகவும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவராகவும் மாத்திரமல்லாதபடிக்கு அது பரிபூரணப்படும் நித்திய வாழ்க்கையை கொடுக்கவும் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். Who is keeping you away from having a life full of abundance, my friend? இந்த உலகத்திலே பரிபூரணமான நிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு எது நம்முடைய வாழ்க்கையில தடையாக இருக்கிறது? It's not the devil that keeping you away from living a life full of abundance. இந்த பரிபூரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக இருப்பது ஒருவேளை பிசாசாக சாத்தானாக காணப்படலாம் என்று சொல்லி நினைக்கலாம். It's not your friends that who is keeping you away from living a life full of abundance. அது நிச்சயமாக இல்லை. ஒருவேளை உங்களுடைய நண்பர் இப்படிப்பட்ட பரிபூரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக இருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுவும் இல்லை. It's not your relatives who is keeping you away from living a life full of abundance. ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் இப்படிப்பட்ட பரிபூரணமான வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வர முடியாதபடிக்கு தடைகளாக இருக்கலாம் என்று இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். அதுவும் இல்லை. It's not your neighbors, either your family which is keeping you away from living a life full of abundance. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் இல்லை உறவின் முறையார்கள் உங்களை இந்த பரிபூரண வாழ்க்கைக்குள்ளாக வராதபடிக்கு தடுக்கிறார்கள் என்று சொல்லி யோசிக்கலாம். அதுவும் இல்லை. It's only you who is keeping away from living a life of abundance. It's the decisions that you make for yourself. நீங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறீர்கள், நீங்களே அதற்கு காரணமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்களும் அதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. Friends, I want to tell you, அருமையான நண்பர்களே, உங்களோடு கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். The second truth is, if you believe Jesus and the power of his resurrection, our lives will have meaning and a purpose. இரண்டாவதான உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற கட்டத்திலே தருணத்திலே
அவர் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற தருணத்திலே உங்களுடைய வாழ்க்கையானது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. And the third truth that I want to tell you is, மூன்றாவதான ஒரு உண்மை நான் உங்களோடு கூட சொல்லிக் கொள்ள if you விரும்புகிறேன். believe in Jesus and the power of his resurrection, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால், அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், our future is secure in heaven. உங்களுடைய எதிர்காலமானது அது பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. If I were to take a survey and ask if people were sure they were going to heaven, the most common answer that I would be getting is, I hope so. ஒருவேளை நான் குறிப்பிட்ட மக்களிடத்திலே இல்லை பலரிடத்திலே நீங்கள் பரலோகத்திற்கு சொர்க்கத்திற்கு போவீர்களா என்கிற ஒரு கேள்வி நான் கேட்பேன் என்று சொன்னால், பலரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் என்று சொல்லுவார்கள். But forgive me if I'm wrong. ஒருவேளை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தவறாக இருப்பேன் என்று சொன்னார். But isn't that something we should want to be 100% sure about? நாம் இந்த முக்கியமான காரியத்திலே நாம் 100% உறுதியுள்ளவர்களாய் நிச்சயமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Most people base their answers upon wrong information, wrong motives and misunderstanding enacted by science, religion and our materialistic culture. நிறைய நேரத்திலே அநேக மக்களுடைய வெளிப்பாடு அவருடைய பதில் அவர்கள் சார்ந்திருக்கிற நம்பிக்கையின் வழியாகவும் இல்லை அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய தவறான செய்திகளின் மூலமாகவும் தாங்கள் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த பதிலை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Some believe in salvation by sincerity. சில மனிதர்கள் தாங்கள் சின்சியராக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதுனால பரலோக சொர்க்கத்திற்கு போகக்கூடும் என்கிற நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். Just because you are sincere, you cannot enter into the kingdom of God. நீங்கள் நல்லவர்களாக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதால் மாத்திரம் நீங்கள் சொர்க்கத்திற்கு பரலோகத்திற்கு போக முடியாது. Others believe in salvation through good works. மற்றவர்கள் தங்களுடைய நல்ல கிரியைகள் மூலமாய் நல்ல செயல்பாடுகள் மூலமாய் பரலோகத்திற்கு போகலாம் என்று யோசிக்கிறார்கள். They believe that their good works will take them into the kingdom of God, into heaven. அவர்கள் தங்களுடைய நல்ல செய்கைகள் நல்ல கிரியைகள் நல்ல பணிகள் மூலமாய் பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். But I want you to turn on with me to the book of Ephesians chapter 2 verse 8 and 9. எபேசியர் 2 அதிகாரம் 8 9 ஆகிய வசனங்களுக்குள்ளாய் உங்களை திருப்பும்படியாய் விரும்புகிறேன். But the Bible says, for by grace you have been saved through faith, and that not of yourself. It is the gift of God, not of works, lest anyone should boast about. அங்கே வசனம் இவ்வளமாய் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானதல்ல என்று சொல்லி கூறுகின்றார். And there are some people who think salvation can be attained by subtraction. ஒருவேளை ஒரு சிலர் இவ்வளமாய் யோசிக்கிறார்கள், ஏதோ ஒரு அடிப்படையான இல்லை வேறொரு காரியத்தின் மூலமாக ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். They believe they will get to heaven by giving up stuff like drinking or smoking or cursing, 100 other iniquities that people have. ஒருவேளை அவங்க என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு தவறான பழக்கத்தை தாங்கள் செய்து கொண்டிருக்கிற பழக்கத்தை விட்டு விடுவதன் மூலமாய் தான் குடிக்கிற குடிப்பழக்கத்தை இல்லை புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட்டு விடுவதன் மூலமாய் பரலோகத்திற்கு போகலாம் என்கிற எண்ணமுடையவளாய் காணப்படுகின்றார். I want to tell you, my friends, just because you are giving up drinking or smoking or cursing doesn't mean that you will go to heaven. நிச்சயமாய் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்வதன் மூலமாய் ஒரு நாள் நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. Proverbs, the Bible says in the book of Proverbs 16:25, there is a way that seems right to a man, but its end is the way of death. இங்கே நீதிமொழிகள் 16 அதிகாரம் 25 வசனமாய் சொல்லுகிறது, மனுஷருக்கு செமையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லுகிறது. And there are some group of people think that the root of salvation is by doing some rituals. பலர் இன்றைக்கு பல மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சம்பிரதாயமான சில பணிகளை சில காரியங்களை மேற்கொள்வதன் மூலமாய் சொர்க்கத்திற்கு பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். They join a church. அவர்கள் ஒரு குழுவாக ஒரு சபையாக கூடிக்கொள்கிறார்கள். And then do a kind of a prayer. அவர்கள் ஒரு ஜெபத்தை பிரார்த்தனை ஏறெடுக்கிறார்கள். Perform certain rituals. சில சம்பிரதாயங்களை அவர்கள் அங்கே செய்கிறார்கள். Just because you do all these things doesn't mean you will become a Christian or you have a place, a secured place in heaven that you will enter into the kingdom of God. நீங்கள் இவைகளை செய்கிறதுனால கிறிஸ்தவர்களாக மாறிவிடவோ இல்லை பரலோகத்திலே ஒரு
ஒரு இடம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லியோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. And then there is salvation by heritage. அதற்கு அப்புறமா என்னுடைய பாரம்பரியமான பின்தொடர்தல் மூலமாக பரலோகத்திற்கு எனக்கு இடம் உண்டு என்று சொல்லி யோசிக்கிற ஒரு கூட்டம் My இருக்கிறார். father is a Christian, my parents are Christian, my great grandparents are Christian, my forefathers are Christian. Just because they are Christians doesn't mean you can enter into the kingdom of God. சில நேரத்தில் என்னுடைய தகப்பன் கிறிஸ்தவராக இருந்தபடினால், என்னுடைய தாத்தா பாட்டி கிறிஸ்தவராக இருக்கிறபடினால, என்னுடைய மூதாதையர்கள் கிறிஸ்தவராக இருந்தபடினாலே நான் பரலோகத்திற்கு போய்விட முடியும் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். You know, the 2 Corinthians 10:12 it goes on to say, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, some people believe in comparison. சில மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிறதன் மூலமாய் அவர்கள் பரலோகத்திற்கு தங்களை மெச்சிக்கொண்டு போக முடியும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். They say, at least I'm not like Judy, or I'm not like Jim, or at least I haven't killed, or I haven't lied. All these things comparing with another person doesn't take you to heaven. சில நேரங்களில் சொல்லுகிறாள், நான் மற்றவனை போல அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் அவனை போல கொலை செய்யவில்லை, கொலை செய்தவனாக இருக்கவில்லை, ஆகவே நான் பரலோகத்திற்கு போக முடியும் என்கிற எண்ணம் உடையவளாக. I want you to turn on with me to the book of 2 Corinthians chapter 10 and verse 12. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்குள்ளாய் சிந்தையை திருப்பும்படியாய் விரும்புகிறேன். The Bible says that it isn't wise but foolish to compare ourselves to others. 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தங்களை மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம் என்று சொல்லுகிறது. But friends, I want to tell you, அருமையான நண்பர்களே, நான் உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், salvation and eternal life with God comes only through having a personal relationship with Him. ரட்சிக்கப்படுதலும் நித்திய வாழ்க்கையும் கடவுளோடு கூட இருக்கக்கூடியதான தனிப்பட்ட உறவின் மூலமாக தான் கடந்து வருகிறது. The Bible says in John chapter 17 verse 3. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, and this is eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ whom you have sent. ஆகவே அவர் மூலமாக ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது, அவராலே ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது, அவர் மூலமாய் ரட்சிப்பு கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரை கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பினார். Friends, I want to tell you again, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், salvation and eternal life with God comes only through having a personal relationship with Jesus Christ. ரட்சிப்பும் நித்தியமான வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறதன் மூலமாக தான் கிடைக்கிறது. Everyone has heard about Alexander the Great. நம்ம ஒவ்வொருவருக்கும் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய மகா ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். When he fell ill and knew that he was going to die, அவன் தன்னுடைய மரண படுக்கையில் விழுந்த பொழுது, அவன் மரணிக்கிறான் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாய், மரணப்பட போகிறோம் என்கிற எண்ணம் வந்த பொழுது, and when he knew that nothing in the earth could save him, அவன் இந்த உலகத்திலே அவனை எந்த சூழ்நிலையாலும் எந்த மருத்துவத்தாலும் காப்பாற்ற முடியாது என்கிற முடிவு அவனுக்குள்ளாய் கடந்து வந்தபோது, he knew that the doctors gave upon him, அவனுடைய மருத்துவர்கள் அவனிடத்தில் முடிவு கொடுத்து விட்டார்கள். This riches and wealth that he had also couldn't save him from death. அவனிடத்தில் இருந்த அவனுடைய பொருட்களோ, அவனுடைய பணமோ, அவனுடைய ஆஸ்தியோ அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. So he instructed his generals that he had 3 wishes to be carried out after his death. அவனுடைய மந்திரிகளோடு கூட அவன் இவனமாய் அழைத்து சொன்னான், எனக்கு 3 ஆசைகள் இருக்கிறது. And the first wish was the doctors have to carry his coffin to the graveyard. முதலாவதாக அவனுடைய ஆசை என்ன என்று தன்னுடைய மந்திரிகளோடு சொன்னார் என்று சொன்னால், தன்னுடைய மருத்துவர்கள் தன்னுடைய சவப்பெட்டியை அவர்கள் கல்லறைக்கு சுமந்து செல்ல வேண்டும் என்று. Because as the doctors take his coffin to the graveyard, people should understand that they are powerless and cannot save a person from the clutches of death. அவனமாய் தன்னுடைய சரீரத்தை மருத்துவர்கள் ஏந்தி செல்லும் பொழுது அதை பார்க்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் தன்னுடைய மரணத்தை அவர்களால் இல்லை தன்னுடைய ஜீவனை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை என்கிற உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. And the second wish was, while they take his coffin box, all his gold and silver and precious stones that he is collected and kept in the treasury should be taken and thrown in front as the coffin is being paraded
to the graveyard. இரண்டாவதான ஒரு ஆசை அவர் சொன்னார், நான் சம்பாதித்து வைத்திருக்கிற வைரமும் வைடூரியமும் தங்கமும் இவைகள் அனைத்தும் என்னுடைய சரீரம், மரித்த சரீரம் கொண்டு செல்லும் பொழுது அதற்கு முன்பதாக எல்லாம் தூவி விட வேண்டும் என்று சொன்னார். And when people look at those things, இந்த நான் சம்பாதித்து வைத்திருந்த ஆசைகளையும் சம்பத்துகளையும் எல்லாவற்றையும் ஜனங்கள் பார்க்கும் பொழுது, let them understand, அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், the whole life that I've been chasing around for the greed of power and for wealth and riches, and nothing could save me from death. என்னுடைய மரணத்திலிருந்து நான் சம்பாதித்து வைத்ததான, நான் சம்பாதிக்க ஓடியதான இந்த சம்பாத்தியங்கள் ஒன்றும் என்னை பாதுகாக்கவில்லை, என்னை காப்பாற்ற முடியவில்லை என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். Let people understand that it was just a sheer waste of time chasing behind wealth. ஆகவே பொருளாதாரத்தையும் பொருட்களையும் இல்லை, வெறும் சம்பாத்தியத்தையும் நாடி ஓடுகிறது கடைசியில வீண் என்று சொல்லி மக்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினார். And the third wish was, மூன்றாவது ஆசை அவனுக்கு என்ன என்று சொன்னால், he said, my both the hands must be kept dangling out of the coffin. என்னுடைய இரண்டு கைகளும் என்னுடைய பெட்டியிலிருந்து என்னை சுமந்து செல்லக்கூடியதான பெட்டியிலிருந்து என்னுடைய இரண்டு கைகளும் வெளியே தெரிகிற பிரகாரமாய் காண்பிக்கப்பட வேண்டும். For people need to understand that we came empty handed, and as we go empty handed. ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் வெறும் கையாய் கடந்து வந்தேன், வெறும் கையாய் நான் கடந்து போகிறேன் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். Nothing can be carried with us. நம்மோடு கூட எதையும் நாம் கொண்டு செல்ல முடியாது. But friends, I want to tell you, அருமையான நண்பர்களே, நான் உங்களோடு கூட சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், we may have all the riches of the world, இந்த உலகத்தினுடைய சகல சம்பாத்தியங்களும் ஆஸ்திகளும் and we may win the whole world, நாம் ஒருவேளை உலகத்தையே நாம் ஜெயித்து வைத்திருக்கலாம். But if you don't believe in Jesus, you cannot enter into the kingdom of heaven and have an eternal life. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாத பட்சத்தில், ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நித்தியமான வாழ்க்கைக்கு நீங்கள் பிரவேசிக்க முடியாது. Friends, I want to tell you the truth. The third truth is, மூன்றாவது உண்மையை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். if you believe in Jesus and the power of his resurrection and have a personal relationship with Jesus and receive the salvation, you will have a secure life in heaven. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிலுவையிலக்காய் மரித்தார் என்கிற உண்மையை புரிந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை எதிர்காலத்திலே அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். I want to wish you all a blessed Easter as we are all in quarantine period. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சூழல்களிலும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். I remember Apostle Paul was under arrest for 5 years during his ministry. அப்போஸ்தலன் பவுல் தான் பணி செய்யக்கூடிய காலங்களிலே, ஊழியத்தின் காலங்களிலே 5 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தார். He wrote many epistles when he was in that period. அந்த சிறைச்சாலையில் இருந்த நாட்களில் அநேக நிருபங்களை அவர் எழுதினார். Some of the epistles are Ephesians, Philippians, Colossians and Philemon. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலோமோன் ஆகியவைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. Churches around the world have cancelled Sunday services because of the virus that is going on around. இன்றைக்கு உலகம் முழுவதும் சபைகள், தேவாலயங்கள், தொழுகை கூடங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. Services have been cancelled for Holy Week. ஆராதனைகள் இன்றைக்கு இருக்கிற பரிசுத்த வாரங்கள் எல்லாம் மூடப்பட்டதாக இருக்கிறது. The most sacred time of the liturgical year. இந்த வருடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பரிசுத்தமான இல்லை நம்மை பரிசுத்தப்படுத்தப்படக்கூடிய இந்த நாட்கள் இருக்கிறது. We know that COVID-19 is usually passed through human contact. ஆகவே நமக்கு தெரியும் COVID-19 என்று சொல்லக்கூடியதான் இந்த வைரஸ் ஆனது மனிதர்களிடத்திலிருந்து மற்ற மனிதர்களுக்கு பரவக்கூடிய தொற்று வியாதியாக இருக்கிறது. Friends, I want to tell you, what did Jesus do? நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த நிலைமைகளில், இந்த சூழ்நிலைகளில் நமக்கு என்ன செய்ய முடியும்? Jesus would tell you to stay home for your own good and for the good of your neighbors. உங்களுடைய நன்மைக்காகவும் உங்கள் அருகில் இருக்கக்கூடியவர்களின் நன்மைக்காகவும் கடவுள் உணர்த்தக்கூடிய ஆலோசனை என்ன என்று சொன்னால், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். But as Christians, we know that spirituality is not just avoiding evil, it is also about doing good. Every crisis is an opportunity to do good. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையானது, ஆவிக்குரிய வாழ்வானது தவறு செய்யாமல் இருக்கிறது இல்லை, தவறு செய்வது மாத்திரமல்ல நன்மை செய்வதில் இருந்துதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். We may not have church service, but we still have
the scriptures with us. ஆகவே நாம் திருச்சபையிலே சபையிலே பங்கு கொள்ள முடியாமல் போனது என்பது அல்ல. நம்முடைய கரங்களிலே கடவுள் தன்னுடைய வசனத்தை வேதத்தை கொடுத்திருக்கிறார். They are also available in podcast and apps on your smartphones. நம்முடைய கரங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறதான போன்களிலே அலைபேசிகளிலே இவைகளுக்குரியதான எல்லா காரியங்கள் இருக்கிறது. அதற்குரிய நேரலைகள், அதற்குரிய ஆப்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Friends, don't miss this time. இந்த நேரங்களை நீங்கள் ஒரு நாளும் தவற விட்டு விடக்கூடாது. Friends, I want to tell you, அருமையான நண்பர்களே, உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். The quarantine provides us with an opportunity to spend time with the scriptures, both as individuals and as a family together. தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சூழல்களானது கடவுளுடைய சமூகத்தோடு வேத வசனத்தோடு தனிமையிலும் நம்முடைய குடும்பத்தோடு கூட கடவுளுக்கு நேரம் செலுத்தக்கூடிய நேரங்களாக இருக்கிறது. Friends, I want to tell you, Christians do not just take care of themselves during this period. இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் தங்களை மாத்திரம் கவனித்துக் கொள்வதல்ல. I want to let you know and tell you, please take care of your neighbors, and let's be a blessing, and let's be a fruitful person during this time of quarantine and during this crisis. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக நம்முடைய அன்பானது மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் வண்ணமாக அவர்களுக்கும் உதவி செய்வதற்கு நம்முடைய அன்பை காண்பிப்பதற்கும் இந்த நாட்களை பயன்படுத்தும். Friends, I want to tell you, during this quarantine period, may we be united with them. ஆகவே இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள் மற்றவர்களோடு கூட மனதளவில் இணைக்கூடிய ஒரு நாட்களாக may we be clothed in him. அவர்களுக்கு நாம் உடுத்துவிக்கக்கூடியவர்களான ஒரு சூழ்நிலைகளை நமக்கு கொண்டு வரட்டும். May we be hidden in him. அவருக்குள்ளாக நாம் மறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு வரட்டும். May we be interceded for by him. ஆகவே அவருக்காக அவரிடத்திலே பரிந்து பேசக்கூடியவர்களாக இருப்போம். May we be saved by him. அவரால் காப்பாற்றப்படக்கூடியவர்களாக இருப்போம். May we be healed and protected by him. அவரால் சுகமாக்கப்படக்கூடியவர்களாய் பாதுகாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். I just want to close you and give you an opportunity. இந்த நாளிலும் நான் இதை முடிக்கும்படியாக விரும்புகிறேன், வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Of what Jesus said. என்ன இயேசு கிறிஸ்து சொன்னார் என்கிற வாய்ப்பை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். This is what he said once. இப்படி இவனமாய் இந்த காரியத்தை கடவுள் இயேசு கிறிஸ்து இங்கே and I believe that he would say to us even today. இன்னைக்கும் அந்த காரியத்தை கடவுள் நமக்கு சொல்ல முடியும். In John 11:25-26 he goes on to say. யோவான் 11ஆம் அதிகாரம் 25 26 ஆகிய வசனங்களிலே இவனமாய் நாம் பார்க்க முடியும். Jesus said, I am the resurrection and life. Whoever believes in me, though he die, yet shall he live. And everyone who lives and believes in me shall never die. And do you believe? இங்கே வசனம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்னென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். Easter's life-changing message is that we have a brand new life and eternity with God, and that's because all of God's promises are true. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஈஸ்டர் செய்தி இதுவாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை புதிதாய் அற்புதமாய் துவங்கக்கூடிய ஒரு தினமாய் ஒரு நாட்களாக இருக்கிறது. May we all have a blessed Easter. God bless us all. ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஈஸ்டர் தினங்களாக மாறுவதாக.